ஸ்ரீமத் பாகவதம் 42ஆம் பகுதி. சிவபெருமான் உபதேசித்த ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம். பிருது சக்கரவர்த்திக்கு பின்னர் அவருடைய மைந்தன் விஜிதாஸ்வன் பட்டத்திற்கு வந்தான். அவன் தன் மற்ற சகோதரர்களான தன்வகேசன், திரவிணன், ஹர்யஷன், விருகன் என்கிற 4 4 திக்குகளை பங்கிட்டு கொடுத்து பூவுலகத்தை ஆண்டு வந்தான். பின் விஜிதாஸ்வனின் மகனான அபிர்தானன் பட்டத்திற்கு வந்தான். இவனுக்கு பின் அபிர்தானனின் 6 மகன்களில் ஒருவனான பர்ஹிஷத் அரசரானான். பர்ஹிஷத் சமுத்திர அரசரின் மகளாகிய சதக்ருசி என்பவளை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் பிரச்சேதசர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பர்ஹிஷத்து தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அழைத்து, எல்லோரும் மக்களை பெற்று வம்சத்தை பெருக்குங்கள் என்று கூற, அவர்கள் இல்லறத்தை தொடங்கும் முன்பாக இறைவனை தரிசித்து அவர் அருளை பெற ஆசை கொண்டார்கள். அனைவரும் தவம் செய்வதற்காக ஒரு சிறந்த இடத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள். ஓரிடத்தில் அற்புதமான ஏரி ஒன்றை கண்டார்கள். ஏரியை நெருங்கிய போது அங்கே இனிமையான இசை ஒலித்து கொண்டிருந்தது. ஏராளமான கந்தர்வர்கள் பல வகையான வாத்தியங்களை இசைத்து கொண்டு கானம் பாடிக்கொண்டிருந்தார்கள். இசையில் மனம் லயித்தபடி பிரச்சேதசர்கள் நின்று கொண்டிருக்க, குபீர் என்று ஒரு ஒளி வெள்ளம் ஏரிக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. முக்கண்ணனாகிய பரமசிவனார் ஏரிக்குள்ளிருந்து வெளியே வந்து பிரச்சேதசர்களை நெருங்கினார். பிரச்சேதசர்களே, நீங்கள் பகவான் ஸ்ரீஹரியின் பக்தர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜிப்பதற்காக உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஸ்தோத்திரத்தை கூறுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகி அவர்களின் தூய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமைகளை போற்றி துதிக்கும் ருத்ர கீதத்தை அவர்களுக்கு உபதேசித்தார் மகாதேவர். நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து பாடியதனால் ருத்ர கீதம் என்று வழங்கப்படுகின்ற இந்த யோக தேசத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சிருஷ்டி தொழிலுக்கு உதவியாக எனக்கும் பிரம்மதேவருக்கும் போதித்தார். இதை விடியற்காலை பொழுதில் ஜபிப்பவருக்கு அனைத்து பாவங்களும் விலகும். அதனால் நீங்களும் பயபக்தியுடன் ஜபம் செய்யுங்கள், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார் சிவனார். பிரச்சேதசர்கள் இந்த யோகாதேசத்தை 16,000 ஆண்டுகள் நீரில் நின்றபடி தூய மனதுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எண்ணி இடைவிடாமல் ஜெபித்து வந்தார்கள். அவர்களின் உறுதியான பக்தியை கண்டு மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கருடன் மீதேறி வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். 42ஆம் பகுதி நிறைவடைந்தது.